குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், நமக்கு வந்து ஒரு புது கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதாவது வந்து நமக்கு மாடல் கொஷின் பேப்பர் 5. வெள்ளை ரஸ்ட் என்ற நோய் உண்டாக்கும் பூஞ்சை எது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்புகோ கேண்டிடா. ஒயிட் ரஸ்ட் டிசீஸ் கேஸ்டு பை அல்புகோ கேண்டிடா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உயிருள்ள தாவர திசுக்களில் உயிர் வாழும் பூஞ்சைகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு பேரு எண்டோ பைட். அடுத்தது பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அது நமக்கு என்ன அப்படின்னா கேஸ்ட்ரோமைசிட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அசையா ஸ்போர்கள். ஊமைசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரு கசையிலை உள்ள ஸ்போர்கள். கைட்டிடோமைசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கசையிலை பின்பக்கம் அமைந்துள்ள ஜூ ஸ்போர். ஹைப்போகைட்டிடோமைசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கசையிலை முன்பக்கம் அமைந்துள்ள ஜூஸ் ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? கைட்டிடோமைசிட்ஸ்க்கும் ஹைப்போகைட்ரோமைசிட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன் பார்த்துக்கங்க. கைட்டிடோமைசிட்ஸ் அப்படின்னா கசையிலை பின்பக்கம், ஹைப்போகைட்டிடோமைசிட்ஸ் அப்படின்னா முன்பக்கம். சரிங்களா? அதனால போச்சுங்க. அடுத்த கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். அதாவது சைகோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஆப்ஷனு. சைகோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரைசோபஸ் ஸ்ட்ரெனோஃபர் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆஸ்கோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது நியூரோஸ்போரா கிராசா. பெசிடியோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது அகாரிகஸ் டைஸ்போரஸ். ஏசியோஸ்போர் அப்படிங்கிறது பக்சீனியே கிராமினிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின், இருகரு உள்ள பூஞ்சை தொகுதி அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இருகரு உள்ள பூஞ்சை தொகுதி எது அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் மட்டும். அதாவது நமக்கு ஆஸ்கோமைசிட்ஸ் மற்றும் பெசிடியோமைசிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இரு கரு உள்ள பூஞ்சை தொகுதி காணப்படும். அதாவது டைகேரியான் ஃபார்மேஷன் ஆஃப் கேரக்டராஸ் ஃபீச்சர் எது அப்படின்னா ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸ். அடுத்த கொஸ்டின் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ கார்டிகோலஸ் எங்கே வளருது, லிக்னிகோலஸ் எங்கே வளருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது சிம்பிளானதான். இப்போ லிக்னி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மரக்கட்டைகளின் மேல் வரவதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லிக்னிகோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 4க்கு பி எங்கே வருதுன்னு பாருங்க. அப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சராக இருக்கும். ஓகே, அப்போ கார்டிகோலஸ் அப்படின்னா மரப்பட்டை, லிக்னிகோலஸ் அப்படின்னா மரக்கட்டைகளின் மேல் வளர்வது, சாக்சிகோலஸ் அப்படின்னா பாறைகள் மேல் வளர்வது, டெரிகோலஸ் அப்படின்னா தரைகளில் வளர்வது. அடுத்து பெசிடியோகார்ப் இதில் இருந்து உருவாகிறது அப்படின்னு கேட்குறாங்க. பெசிடியோகார்ப் பொறுத்த வரைக்கும் 2ஆம் நிலை இலை அல்லது செகண்டரி மைசீலியம். அடுத்தது ஒரு பொறுத்துக. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். அப்பலோடாக்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பர்ஜில்லஸ் ஃப்ளேவஸ். அமானிட்டா டாக்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமானிட்டா மஸ்காரியா. வால்வோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது வால்வோரில்லா பாம்பிசைனா. எர்காட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாவிசா பர்பூரியா. அடுத்த கொஸ்டின், புற்றுநோய்க்கு எதிரான மருந்துகளான லென்டினின் மற்றும் எரிட்டினின் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கரெக்ட். அதாவது லென்டினின், எடோட்டஸ் மற்றும் என்ற காளானில் இருந்து பெறப்படுகிறது. லென்டினின், எடோட்டஸ் என்ற காளானில் இருந்து பெறப்படுகிறது. பூஞ்சை உலகத்தில் தற்போதைய பகுப்பின்படி கீழ்கண்ட எந்த தொகுதி சரியான பூஞ்சை தொகுதியை கொண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் எதுனா செகண்ட் கரெக்ட். அதாவது வரிசை கைட்டிடோமைசிட்ஸ், சைகோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ், அப்புறம் பெசிடியோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இந்த பூஞ்சை தொகுதியில் ஸ்பென்ஷன் கார்பர் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த பூஞ்சையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சன் காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது செப்டேட் ஆஃப் ஆஸ்கோமைசிட்ஸ். ஓகேங்களா? தடுப்புச்சோருடைய ஆஸ்கோமைசிட்ஸ்ல தான் வந்து இந்த ஸ்பென்சன் காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகும். கீழ்கண்டவர்கள் எது யூரோத்ரிக்ஸில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் யூரோத்ரிக்ஸோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு செகண்டு. அதாவது செல்லுலோஸ் பெக்டின் கொண்ட செல் சுவருடன் கார்டில் வடிவிலான பசுங்கணையத்தை கொண்டிருப்பதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூரோத்ரிக்ஸோட கேரக்டர். இந்த மாதிரி கேட்கலாம். செல்லுலோஸும் பெக்டினும் கொண்ட செல்சுருடன் கார்டில் வடிவிலான பசுங்கணையத்தை கொண்டிருப்பதுதான் யூரோத்ரிக்ஸ். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கங்களில்
அனைசோ சேமிப்புக்கான அதாவது விளக்கம் கேட்குறாங்க. அதாவது அனைசோகேமிக்கான சரியான விளக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. இரு கேமிட்டுகள் உடலமைப்பிலும் செயலமைப்பிலும் ஒத்திருக்காதிருத்தல். சரிங்களா? அதாவது ஃபியூசிங் ஆஃப் கேமிட் மார்பாலஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கலி டிசிமிலர், வேறுபட்டு காணப்படுவதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனைசோகேமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல பாத்துங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். இந்தியாவில் சோடியம் அல்ஜினேட் எந்த பாசியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து சர்காசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசியிலிருந்து தான் பிரிச்செடுக்கிறாங்க. இது பல தடவை கேட்ட கொஸ்டின். எந்த தரைமேல் நேராக வளரக்கூடிய அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது எந்த லைக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா grow vertically erect on the surface of soil கேட்கிறாங்க. அஸ்னியா, அதாவது புர்டிகோஸ் லைக்கன். அடுத்தது நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. நமக்கு சைனோபேசி, குளோரோபேசி, பெரியோபேசி, ரோடோபேசி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ரோடோபேசி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரகோஸ்பெர்மம் இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். டிக்கு 1 இங்கே தான் இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? அப்போ குளோரோபேசி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஊடோகோனியம், பெரியோபேசிங்கிறது சர்காசம், ரோடோபேசிங்கிறது பேட்ரகோஸ்பெர்மம். சைனோபேசிக்கு எக்ஸாம்பிள் வந்து சைட்டோனிமா. அடுத்து வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகை பாசியில் ஜூஸ் போர்கள் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு ஜூஸ் போர் இருக்கக்கூடியது பேயோபேசி. பிரவுன் ஆல்கையில தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஜூஸ் போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படும். ஜூஸ் போர்கள் அப்படின்னா நகரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இதுல உண்மையானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சி தான் கரெக்டு. நமக்கு தவறாக பிரச்சனை இல்லை, சி மட்டும் பாருங்க. ஒரு தொகுதி குரோமோசோம்கள் கொண்ட உருவங்களும் இரு தொகுதி குரோமோசோம்கள் கொண்ட உருவங்களும் மாறி மாறி அமைவது டிப்ளோ ஹாப்ளாண்டிக் வாழ்க்கை சுழற்சி ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா டெஃபினிஷன் ட்ரூ அப்படின்னா when the alternation generation between the haploid and diploid generation that is a life cycle is called diplohaplandic ன்னு கேட்கிறாங்க. அடுத்து கீழ்காணும் வால் இயல்புகளில் எதிலிருந்து பேட்ரகோஸ்பெர்மமும் ஹில்டன் பிராண்டியாவும் எடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மலை ஓடைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அதாவது ஹில் ஸ்ட்ரீம். இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. பேட்ரகோஸ்பெர்மம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இமாலய மலை பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏரி, குளம், குட்டைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து அது அதிகமாக இருக்கும். பாசிகளிலிருந்து கிடைக்கும் கந்தகம் கலந்த கூட்டு சர்க்கரைக்கு உதாரணமாக இதை கூறலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆல்கல் சல்பேட்டட் எது அப்படின்னா கேராஜினின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து டெடோஃபைட்டுகளின் கோட்பாட்டின்படி பிரியோஃபைட்டுகள் தோற்றம் இந்த அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸ்காட், கிட்சன், ஆஸ்கல், அதே மாதிரி கசாப் அப்படிங்கிறவங்களால தான் என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காலிப்ட்ரா இதில் காணப்படுகிறதுங்கிறாங்க. கண்டிப்பா காலிப்ட்ரா எங்க இருக்குன்னா ஸ்போரோஃபைட்ல தான் இருக்கும். பெரணிகளில் ஸ்போராஞ்சியங்களை பாதுகாக்கும் முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு என்ன பேருனா இண்டூசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்போராஞ்சியம் ஃபோன் இஸ் கால்ட் த இண்டூசியம். இது நமக்கு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிராபிகலோ எதன் ஸ்போரோகனேத்தர் காணப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இது பாலிட்ரைகம். முன்னே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி மார்கான்சியா பாலிமார்பா என்ற தாவரம் இந்த நோயை குணப்படுத்த உள்ளது அப்படின்னா இது வந்து பல்மனரி டியூபர்குலோசிஸ். ஓகேங்களா? இது வந்து நமக்கு 2011 ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 2017 ஒரு தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பெரிகேசியம் அப்படின்னு கேட்குறாங்க. பெரிகேசியங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஆர்கிகோனியோபோர் அப்படிங்கிறத நம்ம பெரிகேசியம் அப்படின்னு சொல்லுவோம். பூஞ்சைகளில் மைட்டோகாண்ட்ரியாவின் அமைப்பு மற்ற உயிரின கூட்டத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது அப்படிங்கிறது கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினாக சப்பின் தன்மை, கிறிஸ்டேவின் அமைப்பு. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைட்டோகாண்ட்ரியாவோட அளவு பொறுத்த நமக்கு வேறுபடும். இதுதான் முக்கியமானதாக இருக்கும். அடுத்தது சூடோ இலட்டர்கள் எந்த தாவரத்தில் காணப்படுது அப்படின்னா ஆந்தோசிராஸ். இதான் சூடோ இலட்டஸ் காணப்படக்கூடியது. போலியான எலட்டஸ் காணப்படக்கூடியதுன்னா ஆந்தோசிராஸ்ல. கேமிட்டோபைட் இலை குருத்து போல் காணப்படும் தாவரம் எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புனேரியா.
ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதாவது கேமெட்டோஃபைட்டா இஸ் எ லீவ் ஷூட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க புனேரியா. மாஸ்குலின் ஸ்போர்கள் முளைத்து இதை கொடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல் நிலை புரோட்டானிமா, முதன்மை புரோட்டானிமா அப்படிங்கிறது ஆன்சர். ஹெட்டிரோஸ்போர்கள் இதில் காணப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. செலாஜினல்லாவில் காணப்படும். இது நமக்கு தெரிஞ்சதுதான். செலாஜினல்லாவில் என்ன இருக்கு அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரஸ் இருக்கும். பலதர கேட்ட கொஸ்டின். டெர்ரிஸ் தாவரத்தின் சோரஸ் ஸ்போரோஃபில்லின் நுனி செல்களால் பாதுகாக்கப்படுகிறது. இது இவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. டெர்ரிஸ் தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் இண்டூசியம், போலியான இண்டூசியம் சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். எங்கெங்கெல்லாம் அந்த போலியான அமைப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கணும். இது மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஆம்பிபோலிக் சைபோனோஸ்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய எது இருக்குன்னா மார்சிலியாவில் இருக்கக்கூடியது. இது ஏற்கனவே நம்ம கேட்டிருக்காங்க. டெர்ரிஸ் அப்படிங்கிறது ட்ரையாப்ட்ரிஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்டியோஸ்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லெப்டாய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னா நமக்கு பாலிட்ரைக்கத்தில் தான் வந்து நமக்கு லெப்டாய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து சைலத்துக்கும் புளோயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சைலம் புளோயம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இந்த லெப்டாய்டுகள் அப்படிங்கிற அமைப்பு மாதிரி காணப்படும். இதெல்லாம் எதில் இருக்கு அப்படின்னா பாலிட்ரைக்கத்தில் இருக்கும். அடுத்தது லைகோபோடியம் பொறுத்துக. ஐசடைஸ், ஐசடைஸ் அப்படிங்கிறது நீரில் வாழக்கூடிய குவில் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ டிக்கு 2 இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தான் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஆன்சராக இருக்கும். அப்போ லைகோபோடியம் சொல்லக்கூடியது புரோட்டிஸ்டில் ஆக்டனோஸ்டில். ட்ரையாப்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹோமோஸ்போரஸ் யூஸ்போராஞ்சியேட். செலாஜினல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோஸ்போரஸ் லெப்டோஸ்போராஞ்சியேட். ஐசடைஸ் வந்து நீரில் வாழும் குயில் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செலாஜினல்லாவின் 13 செல்லுலான ஆண் கேமெட்டோபைட் எத்தனை செல்களை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆந்திரிடிய செல்கள் மற்றும் ஒரு புரோதேலியல் செல்களை கொண்டது. அடுத்து பென் தாவரங்களின் வாஸ்குலர் கற்றையில் சைலம் புளோயத்தால் சூழப்பட்டு காணப்படுவது இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிகிரிபிரல் பண்டில் அல்லது ஆம்பிகிரிபிரல் கற்றை அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த தாவரம்னா ஃபோன் பிளான்ட்ல, ஃபோன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆம்பிகிரிபிரல். ஈக்விசிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான ஹெட்டிரோஸ்போரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து ஹெட்டிரோஸ்போரிக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் நினைப்பு வச்சுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடோட மாதிரி போட்டுக்கங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து நினைப்பு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து specular cells have been found in the epidermal cells, the leaf blade of அப்படின்னு கேட்குறாங்க. இது எதுன்னு அப்படின்னா அடியாண்டம் பிளான்ட்ல காணப்படும். அதாவது இந்த ஸ்பைகுலர் செல்கள் காணப்படும் இலைகள் இந்த தாவரத்தில் காணப்படும் அப்படின்னா அடியாண்டம் தாவரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைகுலர் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் வந்து நமக்கு காணப்படும். கரினல் கால்வாய் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ஈகஸ்டன் தான், கண்ணை முடிட்டு போட்டுடலாம். அடுத்து உட்புற தோற்றம் எந்த வகை தொல்லுயிர் படிவத்தில் வெகு நேர்த்தியாக பதப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இது பெட்ரிபிகேஷன், கல்லாகுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மீரோபிளாஸ்டிக் முறை சினைக்கருவின் வளர்ச்சி என்பதுன்னு கேட்குறாங்க. இது இங்கிலீஷில் பார்த்துக்குவோம். டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோ இஸ் கன்சிடர்ட் இன் மீரோபிளாஸ்டிக் அப்படின்னு கேட்குறாங்க. மீரோபிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி தி பார்ட் ஆஃப் zygote takes, only the part of zygote take part of the development. சைக்கஸ் சிற்றிலையில் காணப்படும் டிரான்ஸ்மிஷன் திசு, இது நமக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். முக்கியமான பணி என்னன்னா கடத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பணியை செய்யும், கண்டக்ஷன். ஸ்டாக்கியோஸ்பெர்மை என்பது கருவிதை எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தண்டின் மேல் காணப்படும். அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து 4th தான் ஆன்சரு. அதாவது குவாட்னரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்குன்னா அண்மை காலம். டெர்ஷரி அப்படிங்கிறது பிலியோசின். கிரட்டோசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மீசோயிக். பெர்மியான் சொல்லக்கூடியது பேலியோசோயிக். யுரேனியம் சிதைவு அளவை பொறுத்து புவியற் கால அளவை நிர்ணயிக்கும் துல்லியமான அளவின் முறைகள் கேட்குறாங்க. இது லாஸ்ட் டைம் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் நமக்கு லாஸ்ட் இயர்ல கேட்டிருந்தாங்க யுரேனியத்தை பொறுத்து. நமக்கு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஆன்சர் கரெக்ட். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் ஒன்று. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி தான் கரெக்டு.
ஆன்சர் சிங்கும் போது கவ்ரி பிசின் அப்படிங்கிறது அக்கத்திஸ்லேருந்து எடுக்கிறாங்க. கனடா பால்சம் ஏபிஸ் பால்சம் இனியா. டாக்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடியது டாக்ஸஸ். பாம்பு கடிக்கு எதிர் மருந்துன்னு கேட்குறாங்க. அக்காத்தது சைக்கஸ் பிசின் அப்படிங்கிறது தான் பாம்பு கடிக்கு எதிர் மருந்து. அடுத்தது பைனஸ் தாவரத்தின் விதையில் எத்தனை விதிலைகள் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. The number of the cotyledon in Pinus அப்படின்னா many cotyledon. ஜிம்னோஸ்போம்களை மரத்தின் தன்மை கொண்டு பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் உட்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்து பிரித்தவர் யார் அப்படின்னா சர்வர்ட் அப்படிங்கிறவர் தான் பிரிச்சிருப்பார். சரிங்களா, அதனால போச்சுங்க. சீவர்ட் அப்படிங்கிறவர் தான் அந்த உட்டை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பார். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஜிம்னோஸ்போம்களில் உள்ள பைம்புலைகளின் தனித்துவம் அப்படின்னு கேட்குறாங்க. அவைகளின் குழிகளில் ஆழமாக புதைக்கப்பட்டுள்ளது. அதாவது they are deeply sunken in the bits. கீழ்காணும் எந்த தாவரத்தின் விந்து மற்ற தாவரங்களை காட்டிலும் மிகவும் பெரிய உருவளவு உடையது அப்படின்னு கேட்குறாங்க. சைக்கஸ் தான். எதை கேட்டாலும் சைக்கஸ் போட்டுருங்க, பெருசுனாலே சைக்கஸ் தான். கீழ்கண்ட ஜிம்னோஸ்போம் குழுமத்தில் ஒன்று சீடு ஃபோன், அதாவது விதை பெரணி என்று அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. இது சைக்கடோபிலிகேன்ஸ். இதில் வரது எல்லாமே சீட் ஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க. பின்வரும் எந்த மரத்தின் விதைகள் மனிதர்களால் உண்ணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. பைனஸ் ஜெராட்டியனா. ப்ரீகேம்பியன் ஒலிக்கு முந்தைய காலம் கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியோசோயிக் மற்றும் புரோட்டோசோயிக். புவியியற்கால அட்டவணையில் எத்தனை சகாப்தங்கள் உள்ளது? கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். மொத்தம் எத்தனைனா 7 இருக்கு. அடுத்தது ஜிம்னோஸ்போம்களின் தண்டு பகுதி பொதுவாக நிலத்திற்கு மேல் நேராகவும் கிளைகளோடு காணப்படும். ஆனால் சாமியாவில் காணப்படும். சாமியாவில் தண்டு பகுதி இவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டியூபரஸ் வகை தண்டு பகுதி. ஜிம்னோஸ்போம்கள் எந்த புவியியல் அட்டவணை காலத்தில் மிக அதிகமாக ஆதிக்க தாவரங்களாக இருந்தன அப்படின்னா ஜுராசிக் மற்றும் கிரிட்டேசியஸ். கீழ்காணும் ஜிம்னோஸ்போம் தாவரங்களில் ஒன்று உயிருடன் இருக்கும் தொல் படிவம் என அறியப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கோ பைலோபான்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிளான்ட். அடுத்தது பொறுத்துக்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். அதே மாதிரி நமக்கு டிசிட்டாலிஸ் பாப்பூரியா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இலைகள். அகோனிட்டம் நாபில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வேர். ஏக்ரோஸ் கலாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கீழ்மட்ட தண்டு. ஸ்ட்ரீனோஸ் நக்ஸ் வாமிகா அப்படின்னு சொல்லக்கூடியது விதைகள். இது ஒரு தனி வகை மலர் கொத்து அப்படின்னு கேட்குறாங்க. சையாத்தியம். இதை லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க நம்ம கொஸ்டின். அடுத்து படத்தை பார்த்து இலை விளிம்பை கண்டுபிடிக்கவும் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செர்ரேட், நுனி நோக்கு பற்களை உடைய விளிம்பு. இந்த மால்வேசி செம்பருத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்களா. காப்சியூல் ஒரு அப்படின்னு கேட்குறாங்க. காப்சியூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு உலர் வெடிக்கனி, ட்ரை டெகிசன்ட் ஃப்ரூட். அடுத்தது அரிக்கா காச்சு, அதாவது நமக்கு களிப்பாக்கு கொட்டைப்பாக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பிளான்டேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிசூல் ஒட்டு முறை, அதாவது பேசல் பிளாசன்டேஷன். அரிக்கப்பட்ட எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இதுதான். பெந்தமண்ட ஊக்கர் வகைப்பாட்டின் கோகாட்டுகள் மற்றும் துறைகள் தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா துறைகள் மற்றும் குடும்பங்கள் அல்லது ஆர்டர் அண்ட் ஃபேமிலிஸ். மெந்தமண்ட ஊக்கர் வகைப்பாடு யார் வகைப்பாட்டிலே தழுவியது அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல அருமையான கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது ஒரு இயற்கை முறை வகைப்பாடு தான். ஆனால் வகைப்பாடு யார் வகைப்பாட்டிலே தழுவியது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிகாண்டோல் மற்றும் லென்டலே அவங்களுடைய வகைப்பாட்டை சார்ந்தது. டிகாண்டோல் மற்றும் லென்டலே. இந்த மாதிரி கொஸ்டின் வரைக்கும் கேட்கல, கண்டிப்பா கேட்கலாம். டிகாண்டோல் மற்றும் லென்டலே. அடுத்தது the leaves or flowers are aromatic. வாசனையாக உள்ள இலைகள் மற்றும் மலர்கள் காணப்படும் குடும்பம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஏபிஎஸ்சியில தான் அந்த மாதிரி இருக்கும். வண்ணான் குறிக்காய், அதாவது மார்க்கிங் நெட் எதுன்னு கேட்குறாங்க. செமிகார்பஸ் அனகார்டியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வண்ணான் குறிக்காய். ரூட்டேசியில் காணப்படும் கனிகள் அப்படின்னு கேட்குறாங்க. ரூட்டேசியில பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கனிகள் காணப்படும் அப்படின்னா இதுல வந்து எஸ்பிரிடியம், ஆம்பிசராகா, ட்ரூப் கேப்சூல். இரட்டை தேங்காயின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நமக்கு
லூடியா சைசா செல்லாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செய் செல்லாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இரட்டை தேங்காய். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ இருக்கும் இந்த தேங்காய். அடுத்தது கூற்று ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ கரெக்டு, அதாவது ஏ அண்ட் பி ஆர் சரி, இது வந்து விளக்கம் கிடையாதுங்கிறாங்க. தாவர பகுதிகளும் மற்றும் பொருட்களும் வாசனை பொருட்களாக பயன்படும். வாசனை பொருட்கள் தரும் தாவரம் வாசனையாக இருப்பது இயல்பு. இது வந்து இதுக்கு இது கரெக்டு, இது கரெக்டு, ஆனால் ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அவ்வளோதான். அடுத்து 71 டானின் மற்றும் விட்டமின் சி அதிகம் உள்ள கனி எதுன்னு கேட்குறாங்க. பில்லாந்தஸ் எப்ளிகா, நெல்லிக்காய். இதான் ஒரு தடவை வந்து 2013 நினைக்கிறேன், அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அரிகேசி இதில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. கேலிசினே. கீழ்காணும் மலர் சூத்திரத்தை சரியான குடும்பத்தோடு ஒப்பிடுக அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னோலியேசி. லாஸ்ட் டைம் கூட இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த சூத்திரத்தெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. மலர் சூத்திரத்தை எல்லாமே, ஃப்ளோரல் ஃபார்முலா எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எலாயஸ் பிலாங் டு த ஃபேமிலின்னு கேட்குறாங்க. இது வந்து எலாயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிகேசி. சென்டாலா அசாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி. இந்த வாசனையாக வரக்கூடியது எல்லாமே இதில் தான் வரும். பேப்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தூவிகள் எதில் காணப்படும்னா அஸ்ட்ரேசியில் காணப்படும். கிராசாந்திமம் சினாரோ போலியாப்சிஸ் இது கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைரித்திரம். இதில் தான் வந்து புழுக்கொல்லி மருந்தெல்லாம் தயாரிப்பாங்க. அடுத்தது அனகாடியம் காணப்படுவதுன்னா ட்ரூப் தான். அனகாடியத்தில் என்ன இருக்கு அப்படின்னா ட்ரூப். ஒருமய முளை கரு போன்ற சிறிய அமைப்புகளில் இந்த வேதிப்பொருளால் இருமயமாதல் நடைபெறுகிறது. வேதிப்பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டு எம்பிரியாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் கேட்குறாங்க. இது நமக்கு கால்சிஜன் மெயினாக நமக்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது தான். மகரந்தத்தின் மேல் பரப்பில் உள்ள நீண்ட நலிவுற்ற துளைத்திறவுகள் இவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா கால்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. கருப்பை மகரந்த தூள்களிலிருந்து உருவாகும் தத்துவம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா நமிக் தத்துவம். மகரந்த மணி வளர்ப்பு இந்த வகை தாவரங்களில் முதலாக ஆராய்ச்சி செய்யப்பட்டன. அவை எந்த வகை தாவரங்கள் கேட்குறாங்க. இது வந்து நமக்கு ஜிம்னோஸ்போன்கள். அதாவது ஃபர்ஸ்ட் போலன் கல்ச்சர் வாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வித் பிளான்ட் இன் ஜிம்னோஸ்போன். 4 மெகாஸ்போர் நியூக்ளியஸ்கள் சுவர் இல்லாமல் கருப்பையின் வளர்ச்சிக்கு உதவினால் இந்த கருப்பைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. அதாவது டெட்ராஸ்போரிக். சரிங்களா, இதுக்கு என்ன பேருன்னா டெட்ராஸ்போரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. சூழ் வளர்ப்பிற்கு ஒயிட் எந்த ஊடகத்தை பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேசிக் ஊடகத்தை பயன்படுத்துவார். மகரந்தத்தின் முக்கிய சுவர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது எக்ஸைன் அண்ட் இன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. உருவித்தலை தாவரங்களில் புறம்பட்ட குறுக்கு வளர்ச்சி, அதாவது செகண்டரி குரோத் இன் மோனோகாட்டுன்னு கேட்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி திக்னிங் மெரிஸ்டம், முதல் நிலை பர்மனாக்கு திசு. பிரைமோர்டியல் மெரிஸ்டத்துக்கு மறுபெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஊர் மெரிஸ்டம். பிரைமோர்டியல் மெரிஸ்டத்துக்கு என்ன பேருனா பிரைமோர்டியல் மெரிஸ்டத்துக்கு என்ன பேர் அப்படின்னா அர் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோலன்கைமா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிம்பிள் டிஷ்யூ ஆனால் லிவிங். உபரி வாஸ்குலர் கற்றை வளையங்கள், அதாவது செகண்டரி குரோத் இந்த ஃபார்ம் ஆஃப் சக்சசிவ் ரிங் வாஸ்குலர் பண்டல்ஸ் இன் பவுண்டின் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து போயர் கேவியா. கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல் டேஸ் இலையின் புறத்தோலில் காணப்படும் அப்படின்னா சிஸ்டோலின். சியோப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்பே கப்பே அப்படிங்கிற கோட்பாட்டை சொன்னோம்னா சியோப். அடுத்தது இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் இரண்டும் சரி, மேலும் சரியான விளக்கம் அப்படின்ட்டாங்க. அப்ப குர்கஸ் சுபாரின் வெள்ளம் ஒரு பொருளாதார முக்கியமான கார்க். இதில் செல்கள் மெல்லியதாக காற்றடைந்ததாக காணப்படும். அழுத்தம் மற்றும் அமிலம் எதிர்கொள்ளும் தன்மை நீரை உள்வாங்குவதை தடுப்பதும் கொண்டவை. நீரை கடத்தக்கூடிய மிகவும் திறமையான திசுக்களுக்கு என்ன பேருனா வெசல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஆஞ்சியோஸ்போர்ம் தாவரங்களில் காணப்படும். இலையின் உதிர் மண்டலத்தின் உள்ளமைப்பு இவற்றை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பு அடுக்கு மற்றும் உதிர் மண்டல பகுதி. இரு முகப்பு இலையில் மீசோஃபில் இவ்வாறு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது பாலிசைடு மற்றும் ஸ்பாஞ்சிஸ் பாரங்கைமா. அதாவது நமக்கு என்ன அப்படின்னா டார்சி வென்ட்ரல் லிப் மீசோஃபில். பிக்னோனியாவில் புறம்பற்ற குறுக்கு வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா
சைலத்தில் phloem wedge இருப்பது. அதாவது presence of phloem wedge in xylem. வெசல்ஸினில் பலூன் போன்ற பிதுக்கங்களை இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நமக்கு டைலோசிஸ். பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்னால டைலோசிஸ். இது வந்து பேரன்கைமா செல்களால் ஆனது. இது நமக்கு வந்து 2011வது எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. 2011 டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அடுத்து இலைத்துளைகள் இலையின் இருபுறத்திலும் காணப்படுவதின் அமைப்பு இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆம்பிஸ்டோமாட்டிக், இருபக்க துளைகள். அடுத்து பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எர்வீனியா கெரட்டோவரா வெங்காயத்தில் மென் அழுகல் நோயை ஏற்படுத்தும். சாந்தோமோனஸ் கேம்பஸ்டிஸ் அவரை பிளைட் நோய். சூடோமோனஸ் சிரிங்கே புகையிலை தீ நோய். எர்வீனியா அமைலோவரா அப்படிங்கிறது ஃபயர் பிளைட் நோய். இதை நல்லா பார்த்து வச்சுங்க. ஏன்னா இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து தாவரங்களின் நோய் குறித்து கீழ்கண்ட இணைகளை கவனிக்கவும் அப்படிங்கிறாங்க. நிலக்கடலையின் டிக்கார்ட் நோய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது சரி தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் நமக்கு சரி. 1, 3 சரி அப்படின்னா நிலக்கடலையோட டிக்கார்ட் நோய் அப்படிங்கிறது செர்கோஸ்போரா பர்சினோட்டா. கோதுமையில் ஸ்மட் நோய்ங்கிறது யூஸ்டிலோபா நோடா. இது ரெண்டும் கரெக்ட். அடுத்தது பவுட்ரி மில்டியூ, கோதுமையில் ஸ்மட்டு, நிலக்கடலையின் டிக்கா, கரும்பில் சிகப்பு அழுக நோய். அதாவது எதை பயன்படுத்தி பூஞ்சைக்கொல்லியை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சி. அதாவது ஆன்சர் வந்து சி. பவுட்ரி மில்டியூ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலிக்சின். கோதுமையில் ஸ்மட் அப்படிங்கிறது அக்ரோசான். நிலக்கடையில் டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது டைத்தேன். கரும்பில் சிகப்பு அழுகல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது பாவிஸ்டன். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். T4 வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈரிலை கொண்ட டிஎன்ஏ. Psi-174 அப்படின்னா ஓரிலை கொண்ட டிஎன்ஏ. M12 வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லைசோஜெனிக். T3 வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டிஎன்ஏவில் சைட்டோசான் உள்ளது. அடுத்தது பொறுத்துக. T4 வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. Psi-174 அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. M12 வைரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைசோஜெனிக். T3 வைரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோசின் இந்த டிஎன்ஏ. அடுத்து 103 டொபாக்கோ மொசைக் வைரஸ் மற்றும் போலியோ வைரஸ் எந்த வகை வைரஸ்களுடன் உதாரணமாகும்னு கேட்குறாங்க. பிளஸ் ஸ்டாண்ட் அல்லது பாசிட்டிவ் ஸ்டாண்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ்கள் இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து 104வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு சரியான பதில் என்ன? தேர்டு மட்டும்தான். அதாவது மரபு பொருள் ரீஅசார்ட்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு துண்டிக்கப்படாத மரபு பொருள் வைரஸ்களுக்கு உரியது. The reassignment of the gene possibly only the non-segmented viral genome அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்ட். அடுத்தது அதாவது மைனஸ் ஸ்டாண்ட் அல்லது நெகட்டிவ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸின் ஆர்என்ஏவின் கார இணை வரிசை அதனின் எம்ஆர்என்ஏவின் கார இணை வரிசையோடு எதிரடி இணையாக உள்ளதோ அது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நமக்கு வந்து மைனஸ் ஸ்டாண்ட் அல்லது நெகட்டிவ் ஸ்டாண்ட் சொல்லக்கூடியது. அடுத்தது பொறுத்துகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஆறுமுகப்பட்டை, தலை, வால் சுருங்கும் இடைப்பகுதி, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா T2 T4. ஆறுமுகப்பட்டை, தலை சுருங்கும் இடைப்பகுதி மற்றும் வால் அற்றது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இது வந்து T1 T5. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன் பார்த்துங்க. ரெண்டும் ஒன்று தான். இதில் தலை வால் சுருங்கும் இடைப்பகுதின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தலை சுருங்கும் இடைப்பகுதி மற்றும் வால் அற்றது. எதில் வால் அற்றது எதில் வால் இருக்குங்கிற மாதிரி பார்த்துங்க. வால் இல்லாதது எது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா T1 T5ல வந்து பார்த்தீங்கன்னா வால் இருக்காது. முக்கியமான கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கலாம். தலை பெரிய கேப்சோமர்களால் ஆனது, வால் இல்லை. இதுதான் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏக்கு வந்து Psi-174 S13. இலை வடிவம் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னா FD-F1. அடுத்து ஆர்கியோயா
அல்லது டொமைன் ஆஃப் ஆர்கியா இஸ் ப்ரொபோஸ்டு பை சொன்னது யார் அப்படின்னா காரல் வோவ்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இது பல தடவை கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், உணவு பாதுகாத்தல் உபயோகப்படும் வேதிப்பொருட்கள் சம்பந்தமாக GRAS என அறியப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஜெனரலி ரெகனைஸ்டு ஆஸ் சேஃப் அல்லது ஜெனரலி ரெகனைஸ்டு ஆஸ் அ சேஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு அப்ரிவேஷன் கேட்குறாங்க. GRAS என்னன்னு கேட்குறாங்க. உடல் முழுவதும் கசையிலை பெற்றிருக்கும் பாக்டீரியாக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பெரிட்ரைகஸ். சரிங்களா? ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. இதுல உதாரணம் பார்த்து வச்சுக்கோங்க. ராபர்ட் அதாவது ஆர்கெச் விக்டேக்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிரிச்சிருப்பார். ஈகோலை பாக்டீரியா வெளிப்படுத்தல் அமைந்துள்ள கான்ஜுகேஷனுக்கு உதவக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. அதாவது பால் பைலஸ்கள், செக்ஸ் பைலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கொஸ்டின் கேட்கும் போது நீளமானதா கொட்டையானதா அந்த மாதிரி கேட்பாங்க. நீளமானதா நம்ம என்ன சொல்லுவோம்னா செக்ஸ் பைலி அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியங்களின் சுற்றுப்புறத்தினர் டிஎன்ஏவை நேரடியாக எடுத்துக்கொண்டு புதிய மரபணுக்களை பெறுவது பின்வரும் மருந்து சொல் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது which of the one of the following term used for explain acquisition of the new genes of the bacterial cell due to the uptake of naked DNA from the surrounding அப்படின்னு கேட்குறாங்க. மெத்தடுக்கு என்ன பேருனா டிரான்ஸ்ஃபார்மேஷன். கிரிப்த் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதுதான். நியோமைசின் டெட்ராசைக்ளின் மற்றும் குளோரம்பெனிகால் ஆகியவை உயிர்ப்புள்ளிகளுக்கு உள்ள பொதுவான தன்மை யாதெனில் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக புரத தயாரிப்பை தடுத்தல். இதுதான் முக்கியமான பணி. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாக்களின் செல் சுவர் எதிர்முனை சார்ஜாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டெக்கோயிக் அமிலம். சரிங்களா? அதாவது கிராம் பாசிட்டிவ் வெல் as a negative charge because the presence of டெக்கோயிக் ஆசிட். பாசிட்டிவ் பாக்டீரியா மட்டும் தான் டெக்கோயிக் ஆசிட் இருக்கும். அடுத்தது, பின்வருவனவற்றுள் உள்ள ஹைட்ரஜன் பயன்படுத்தும் பாக்டீரியாக்களை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அல்கலி ஜீன்ஸ். அப்போ இதுதான் கரெக்ட். அல்கலி ஜீன்ஸ், நொகார்டியா ஒபேகா, சூடோமோனஸ் சக்ரோபில்லா. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்கலாம். இந்த மாதிரி இது கேட்டதில்லை இது வரைக்கும். அடுத்த, நுண்ணுயிரிகளால் உணவு கெட்டுப்போவது சம்பந்தமாக உணவு சம்பந்த காரணங்கள் ஹைட்ரஜன், அயன் அடுக்கம், தண்ணீர் பதம், நீர் செயல், ஆக்சிஜன் அடுக்கம், திறமை, உணவின் பௌதீக நிலை, உணவில் உள்ள சத்துக்கள் மொத்தமாக இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இது எல்லாமே உள்காரணி நிலைகள். கீழ்கண்டவர் கூற்றுகளை ஆராய்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1, 4 கரெக்ட். உயிர்கொல்லி பாலிமிக்ஸின் பேசிலஸ் பாலிமிக்ஸாவால் தயாரிக்கப்படுகிறது. பாலிமிக்ஸா பாக்டீரியாக்களின் நியூக்ளிக் அமில தயாரிப்பை தடை செய்கிறது. கரிமம் நிறைந்த உணவுப் பொருட்கள் அழுகும் போது பொதுவாக துர்நாற்றம் ஏற்படுவதில்லை. புரதம் நிறைந்த உணவுப் பொருட்கள் அழுகும் போது பலவிதமான துர்நாற்றம் உண்டாகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா இனிமே வரக்கூடிய எக்ஸாம்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க அப்ளிகேஷன் ஓரியன்டா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மெயினா அதுல இருக்கக்கூடிய துர்நாற்றம் தரும் அமைன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது தான் முக்கியமான காரணம். கந்தகம் உள்ளடக்கிய அமினோ அமிலங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா மீத்தியோனைன் மற்றும் சிஸ்டைன். கீழ்கண்டவற்றில் எது அமினோ அமிலம் கேட்கிறாங்க. இது புரோலைன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அமினோ அமிலம். லாஸ்ட் டைம் கூட இந்த பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கீழ்கண்டவற்றுள் எது டிஎன்ஏவில் இல்லை அப்படின்னா யுராசில் கிடையாது, ஆர்என்ஏவில் தான் இருக்கும். கரைசலில் ஆல்பா மற்றும் பீட்டா உருவில் உள்ள சர்க்கரை ஒன்றில் இருந்து மற்றொன்றுக்கு மாறும் நிகழ்ச்சியின் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிஎன்ஏவிலிருந்து எம்ஆர்என்ஏ உருவாக்கும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன், மாற்றி எழுதுதல். நீ இங்கிலீஷ்ல பார்த்து வச்சுங்க, அது கரெக்டா இருக்கும். எம்ஆர்என்ஏ ஃப்ரம் டிஎன்ஏ அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது, இசட்டிஎன்ஏ இடப்பக்கமான சூழ்நிலை உடையது. நம்ம இந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல பார்த்துக்குவோம். இசட்டிஎன்ஏ அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிக்ஸ். இது கரெக்ட். இசட்டிஎன்ஏ ஈச் டர்ன் ஆஃப் த 2 polynucleotide chain of the chapter containing after 12 days. அப்ப இது ரெண்டுமே கரெக்ட். இது டயட் எக்ஸாம்ல நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பச்சை சோகை திரும்ப மாற்ற முடியாதது. அல்பினிசம் மரபியல் தொடர்புடையது. பச்சை சோகை என்பது வாழ்வியல் தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ஃபால்ஸ், பட் இது ட்ரூ அப்படிங்கிறாங்க. அல்பினிசம் மரபியல் தொடர்புடையது, பச்சை சோகை என்பது வாழ்வியல் தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட். அடுத்தது 126வது கொஸ்டின். நிலைநிறுத்திய நேர்மின் அயனி உள்ளடக்கிய ஒரு செல்லினை
எதிர் மின்னணி மற்றும் நேர் மின்னணி உள்ள உப்பு கரைசல் வைத்தால் டோனான் சமநிலை பின்னொற்றில் எவ்வாறு நடக்கும் கேட்கிறாங்க. எதிர் மின்னணி செல்லின் உட்புறத்தில் சேரும். அபிசிசிக் அமிலம் அப்படிங்கிறது கேட்கிறாங்க. நல்ல அருமையான கொஸ்டின். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செகுடெர்பின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது செகுடெர்பின் அப்படின்னு சொல்லக்கூடியது. கீழ்கண்டவற்றுள் எந்த தாவரத்தின் பொருள் திசு வளர்ப்பில் பயன்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. கோக்கஸ் நியூசிபெரா. நைட்ரேட் அமோனியாவை மாறினா அதுக்கு என்ன பேருன்னா குறைத்தல் நிகழ்வு. அதாவது நைட்ரேட் இன்டு அமோனியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது என்ன பேருன்னா ரிடக்டிவ் ப்ராசஸ். நிப்ஜீன்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நிப்ஜீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம எதுக்கு பயன்படும் அப்படின்னா உயிரிய ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு தவறானது தான். ஆன்சர் பார்த்தீங்களா, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்டேக் வருது பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. நல்லா கொஷின் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்க ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீங்கள் கொஷின் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இங்கிலீஷில் படிங்க. ஏன்னா இங்கிலீஷில் இருக்கிறது தான் மார்க் கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, இப்போ சின்ன பாருங்க மிஸ்டேக்கு. இப்போ நம்ம ஒரு வேளை வந்து இது நம்ம ஹைட்ரஜனை தப்புன்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நைட்ரேட்டாக குறைக்கப்படுதல் அப்படின்னு போடுவோம். சரிங்களா, அப்போ கண்டிப்பாக இதுக்கு என்ன ஆகும், ஆன்சர் மார்க் போகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 100% இங்கிலீஷ்லேயே ஒருக்கா கொஷினை படிங்க. அதான் நல்லது. அடுத்து 131வது கொஷின் பாருங்க. ஆக்சிகரண பாஸ்பரலைசேஷன் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவோட கிறிஸ்டலும் நடக்கும். இது வந்து 2011 இந்த எக்ஸாம் கொஷின் கேட்டிருந்தாங்க. யூகரியாட்டுகளில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு ஆக்சிஜன் சுவாசத்தின் முடிவில் ஈவாக கிடைக்கும் ஏடிபி மூலக்கூறுகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 36 அப்படிங்கிறது நமக்கு வந்து கரெக்டாக. ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 38 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. 36ன்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஏன்னா நம்ம கிளைகாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NADH2 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஏடிபி தான் நம்ம சமமாக எடுத்துக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 6 ஏடிபி தான் கணக்கு வரும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, 8 ஏடிபின்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. இப்போ நமக்கு புதுசாக இருக்கக்கூடிய நியூ புக்கில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1 புக்கில் பிசியாலஜியில் இது கொடுத்துருக்காங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிளைகோலேட் வளர்மாற்றம் எங்கு நடைபெறுகிறது? இது கிளைகோலேட் மெட்டபாலிசம் ஆக்கரின் பெராக்சிசோம். இது நமக்கு வந்து 2017 கேட்டிருந்தாங்க. அடுத்து ஒளிச்சேர்க்கையின் வீதம் ஆக்சிஜன் தடுப்பானாக இருந்து செயல்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு பேரு வார்பர்க் நிகழ்ச்சி. கரும்பில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் பொழுது CO2 முதல் எதனுடன் இணைகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. எங்க இணையுதுன்னா பாஸ்போயினால் பைருவேட்டோட இணையுது. தாவரங்களில் பயிர் சுழற்சி முறையினை கடைபிடித்தல் அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்ணில் நைட்ரஜன் அளவு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்க்ரீசிங் த நைட்ரஜன் கண்டென்ட் ஆஃப் த சாயில். ஈரப்பதமான மண், வறண்ட தட்ப வெப்பநிலை, காற்றடிக்கும் இடங்களில் வாழும் தாவரம் எத்தகைய நீராவி போக்கு நடைபெறும் அப்படின்னா மிகுந்த நீராவி போக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அது பினானில் மெர்குரிக் அசிட்டேட், சிலிக்கான் மற்றும் ABA ஆகியவை பொதுவாக இவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இதெல்லாம் வந்து நீராவி போக்கு குறைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதாவது ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுங்கணிகத்தில் இருள் வினை எங்க நடைபெறுகிறதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பா சூப்பரான கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமாவில் நடக்கும். ரைபோசோம்கள் உற்பத்தி செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோலஸ். எங்க உற்பத்தி ஆகுதுன்னா நியூக்ளியோலஸ்ல தான் ரிபோசோம்கள் உற்பத்தி ஆகும். அமிலோபிளாஸ்ட் அப்படின்னா ஸ்டார்ச். ஹெட்டிரோக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 250 ஆம்ஸ்ட்ராங் ஃபைபர் இழைகளால் ஆனது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. டிஎன்ஏவில் 2 சுருள்கள் உள்ள 220 இணை சேர்ந்த காரங்களை 8 ஹிஸ்டோன் மூலக்கூறுகள் சூழ்ந்து பந்து வடிவில் உள்ளதை இவ்வாறு அழைப்பார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது டிஎன்ஏ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு என்ன வரும் அப்படின்னா நியூக்ளியோடைட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும். சரிங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணை சேர்ந்த காரங்களை 8 ஹிஸ்டோன் மூலக்கூறுகள் சூழ்ந்து காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ நம்ம என்ன ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு நியூக்ளியோசோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். காமனா கேட்கும் போது நியூக்ளியோடைடு வரும் டிஎன்ஏ அப்படின்னா. ஓகேங்களா, இதுல இணை சேர்ந்த 8 காரங்கள் ஹிஸ்டோன் மூலக்கூறுகள் சூழ்ந்து இதுக்கு என்ன வரும்னா நியூக்ளியோசோம் அப்படிங்கிற வார்த்தை வரும். இதுல வந்து இந்த இதை கொடுத்துட்டு பாண்டு கொடுத்துட்டு நைட்ரஜன் காரத்தோட பேர் என்னன்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட வந்து பாத்தீங்கன்னா டயமின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாண்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது நீங்க எழுதி பாத்தீங்கன்னா தான் உங்களால ஆன்சர் பண்ணணும்.
அடுத்து மியாசிஸில் செல் பகுப்பு நடைபெறும் செல்கள் கேட்கிறாங்க. எங்க நடக்கும்னா ஜோம் செல்கள் தான் நடக்கும். இரட்டிப்பாதல் தொடர்ந்து நடைபெறும் நிலையை இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரு லீடிங் ஸ்டாண்ட். பசுங்கணத்தில் உள்ள கொழுப்பின் வீதம் அப்படின்னு கேட்கிறாங்க 20 to 30. எல்லா உயிர் வாழினங்களிலும் ரைபோசோம்கள் காணப்படுகின்றன. எல்லா புரோகாரியாட்டிகள் மற்றும் யூகாரியோட் செல்களில் ரைபோசோம்கள் காணப்படுகிறது கேட்கிறாங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அப்படின்ட்டாங்க. அடுத்து 149 குரோமோனிமிக் நிலைகள் கண்டிப்பா கேட்கலாம் கொஸ்டின். சரிங்களா? அதாவது நமக்கு எப்படி பிரிஞ்சிருக்கு பிரியாம இருக்கா அப்படிங்கறது நமக்கு முக்கியம். எளிதில் பிரிக்கக்கூடியதாக இந்த மாதிரி தான் முக்கியம். பிரிக்க முடிஞ்சா பாரானிமிக், பிரிக்க முடியல அப்படின்னா பிளக்டோனிமிக். இது நமக்கு 2013 நினைக்கிறேன் அந்த எக்ஸாம்பிள் தான் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். சென்ட்ரோமியரின் முக்கிய வேலை என்னன்னு கேட்கிறாங்க. குரோமோசோமின் மைக்ரோ டியூபுல்களை ஒட்ட வைத்தல். இதுதான் முக்கியமான சென்ட்ரோசோமியரோட வேலை. கண்டிப்பா கேட்கலாம் அந்த கொஸ்டின். அடுத்து வாட்சன் அண்ட் கிரிக். இது சிம்பிளான கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா 3.4 ஆம்ஸ்ட்ராங். அதாவது இரு கரங்களுக்கு இடையே உள்ள தூரம். இது நல்லா போச்சுக்கணும். சரிங்களா? மொத்தமா அவங்க கேட்கல, இரு கரங்களுக்கு இடையே உள்ள தூரம் மட்டும்தான் கேட்கிறாங்க. தாவரத்தின் பாகங்களில் எந்த செல் பகுப்பு பழைய அழுகிய மற்றும் இறந்த செல்களை மாற்றுவதற்கு பயன்படுகிறது கேட்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா மைட்டாசிஸ். சூப்பரான கொஸ்டின், கண்டிப்பா கேட்கலாம். அதாவது ரீப்ளேஸ் த ஓல்டு டீகேயிங் செல்ஸ். வேதிப்பொருட்கள் சடுதி மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா சி ஹவுபாக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா? வேதிப்பொருட்கள் என்ன பண்ணும், சடுதி மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது. சில தாவரங்களில் ஒரு ஓங்கு ஜீனின் குணத்தை மற்றொரு ஓங்கு ஜீன் குறைக்கிறது. இவைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கிறான். இதுக்கு பேர் என்னன்னா மறைக்கும் ஜீன்கள் அல்லது எபிஸ்டாட்டிக் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நல்லா என்ன போச்சுங்க, ஓங்கு ஜீனின் குணத்தை மற்றொரு ஓங்கு ஜீன் குறைத்தல். ஓகேங்களா? ரெண்டுமே டாமினன்ட் அப்படின்னு அதுக்கு என்ன பேருனா எபிஸ்டாட்டிக் ஜீன். ரெண்டுமே ரெசசிவா இருந்தாலும் அதே தான். தாவரங்களில் நடைபெற்ற சடுதி மாற்றத்தை கண்டறிய எந்த வழி பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. ஸ்டோட்லர் மெத்தடை தான் பயன்படுத்துறாங்க. இந்த இரத்த பகுப்பின் வகை எல்லா வகையினர் ரத்தம் அளிக்கக்கூடியதாக உள்ளதுன்னு கேட்கிறாங்க. யூனிவர்சல் டோனர், யூனிவர்சல் ரிசீவர், அந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கலாம். யூனிவர்சல் டோனர் யார் அப்படின்னா ஓ பிளட் குரூப். ஓகேங்களா? இவங்க தான் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய வகை இவங்க தான். ஆனா ஓ பிளட் குரூப்புக்காரங்க ஓ பிளட் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வாங்க முடியும். சரிங்களா? வேர்ல்டுல 50% எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் கதிர்வீச்சுகள் எது, அதாவது நான் அயனைசிங் ரேடியேஷன் கேட்கிறாங்க. சூப்பரான கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2017 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அதாவது ஃப்ரம் த ஃபாலோவிங் ரேடியேஷன் இஸ் த நான் அயனைசிங் ரேடியேஷன் கேட்டிருந்தாங்க. அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குரோமோசோம்களில் மாறுபாடுகளில் எது உருவாக மாற்றம் இல்லாததுன்னு சொல்றாங்க. உருவாக மாற்றம் இல்லாததுன்னு கேட்கிறாங்க. Following the variation chromosome which is one of the not structural change of the chromosome கேட்கிறாங்க. ட்ரைசோமின்னு சொல்லக்கூடியது not a structural changes. ஓகேங்களா? நல்லா போச்சுங்க. லமார்க் தனது பரிமாண கொள்கை எந்த நூலில் வெளியிட்டார்னு கேட்கிறாங்க. பிலாசோபிக் ஜுவாலஜிக்கு அப்படிங்கிற நூல்ல இருந்து வெளியிட்டார். அடுத்தது இந்த ரேஷியோ கேட்கிறாங்க. சிம்பிள் தான். இதுல பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டு பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் மெயினா இங்கே கொடுத்துட்டாங்க. +2 புக்கு பழைய புக்கு பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன வரும்னா 1:1:1 அப்படிங்கிற ரேஷியோ வந்துடும். தாவரங்களுக்குள் நடக்கும் தொடர் வரிசை மாற்றங்கள் ஒரு நிலையில் நிலவி வரும் சுற்றுச்சூழலும் சமமாக தங்களை நிலைப்படுத்திக் கொள்கின்றன. தொடர் மாற்றத்தை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா சூழ்நிலை முறை தொடர் வரிசை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? கண்டிப்பா ஈக்காலஜி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு என்ன பேருனா சக்சஷன், நிலைநிறுத்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. தாவரங்களுக்குள் நடக்கும் தொடர் வரிசை மாற்றங்கள் ஒரு நிலையில் நிலவி வரும் சுற்றுச்சூழலுடன் சமமாக தங்களை நிலைப்படுத்திக் கொள்கின்றன. தொடர் மாற்றத்தை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா சூழ்நிலை முறை தொடர் வரிசை. அமிலமலை ஏற்படுவதற்கு எந்த 2 வாயுக்களே காரணங்களாக அமைகின்றன? SO2 மற்றும் NO2. விகிதச்சாரா நிலையில் விலை நிர்ணயத்தை அதிகரித்தல் என்ற காரணம் பாத்தீங்க அப்படின்னா மெயினா
தண்ணீரை அளவின் உபயோகத்திற்கு ஏற்ப கட்டணம் செலுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வல்லோசியா கேண்டிடா வைரம், ஈக்குசிட்டம் ஆர்பன்ஸ், அதாவது அந்த இடத்துல அதிகமாக வளரும்னு வச்சுங்களேன், இது வந்து தங்கம். எர்கோனியம் ஓவலிஃபோலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது சில்வர். ஸ்டெல்லரியா செட்டாசி அப்படிங்கிறது பாதரசம். இது எங்கெங்க வளரும்னு பார்த்துங்க. ஈக்குசிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்கக்கூடிய இடத்துல தான் வளரும். அடுத்தது, இந்த வாயு ஒரு நிறமற்ற, ருசியற்ற, மனமற்ற, அதிக அளவில் விஷத்தன்மை வாய்ந்ததாக காற்று மாசுபடுதலில் ஒரு முக்கிய அங்கம் வைக்கிறது எந்த வாயுன்னு கேட்கிறாங்க. என்னன்னா கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது, பூமியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த நீரில் எவ்வளவு சதவீதம் கடல் நீர் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. 97.47%. அடுத்த கொஸ்டின், உயிரின வாழ்க்கை சூழல் ஆய்வு கோபுரங்கள் 3 வகைப்படும் அப்படின்னா உயிர், எடை, எண், சக்தி கோபுரங்கள். இது 3. அடுத்து பாருங்க, புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு, இது எதை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. உணவு சங்கிலி மற்றும் சக்தி ஓட்டம். அடுத்து ஒரு அருமையான கொஸ்டின், அதிகமாக இந்த வகை தாவரங்களில் இலைகள் சிறியதாகவும் கியூட்டிகள் மிகவும் அடர்த்தியாகவும் மெழுகு பூசினை போன்ற ஒரு அமைப்பையும் அல்லது சிலிக்கா படர்ந்தும் காணப்படும். இந்த வகை தாவரங்களில் இந்த பண்புகள் இருக்கிறதுனா எல்லாமே வறண்ட நில தாவரங்களை தான் குறிக்கும். அடுத்த டெர்மாகார்பான், பார்மீலியா, அம்பிலிகேரா, இந்த 3ம் எதை குறிக்கிறதுனா இது எல்லாமே லைக்கனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அடுத்தது, இந்த வறண்ட நில தாவரங்கள் அதிவேகமான காற்று உள்ள இடங்களில் வளர்வதால் இவற்றின் இலைகளின் அடிப்பாகம் அடர்ந்த ரோமங்களால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த தாவரங்களின் பெயர் வகை என்னன்னு கேட்கிறாங்க. இது வந்து ட்ரைகோபில்லா தாவரம். கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, டிசாடியா நிமிலிகரா, நிமோலியரியா அப்படின்னு சொல்லக்கூடியது டிஸ்கிடியா நிமிலியரியான்னு சொல்லக்கூடிய ஒரு விசித்திர வகை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. இது இலை உருமாறிய பூச்சி உண்ணும் தாவரம். சரிங்களா? இது லாஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து 2017 ஒரு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை பார்த்துங்க. பட்டர் ஓட்டுன்னு நினைக்கிறாங்க, நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சிருந்தாங்க. அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வகை காடுகள் தென்துருவத்தின் சீதள அதாவது இங்கிலீஷ்ல படிச்சுக்கலாம், டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் அண்ட் எக்ஸ்டெண்டிங் இன்டு த கோல்டு டெம்பரேட் ஜோன் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பசுமை மாறா காடுகளாக தான் காணப்படும். அடுத்த கொஸ்டின், சிற்றின வேறுபாடுகள் மிகுதியாக உள்ள இடங்களை எவ்வாறு கூறுகிறோம் அப்படின்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க.